வெள்ளாட்டு கறிய பதப்படுத்தி உப்பு கண்டம் போட்டு வச்சா 1 மாசம் 2 மாசம் கழிச்சு கூட சமைச்சு சாப்பிடலாம். அதோட தன்மையும் ருசியும் மாறாம பக்குவமா எப்படி சமைச்சு எடுக்கிறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உப்பு கண்டம் போடுறதுக்காக நாங்க சுமாரா 5 கிலோ வெள்ளாட்டு கறியை எடுத்துக்கிட்டோம். தாராளமா தண்ணி ஊத்தி வெள்ளாட்டு கறியை நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். கறியை பதப்படுத்துறதுக்காக கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாவே எடுத்துக்கலாம். கறி கெட்டு போகாம இருக்கிறதுக்காக மஞ்சளும் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். கறியோட எல்லா பக்கமும் உப்பு மஞ்சளும் சீரா இருக்கணும். அதுக்காக கறியை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கறியை நல்லா பதப்படுத்தணும். அதுக்காக கறியை நல்லா வெயில்ல காய வைக்கணும். இப்ப ஊசி மூலியமா கறியை கயிறுல கோத்துக்கலாம். கறியை நல்லா வரிசையா கோத்துக்கிட்டாச்சு. இப்ப வெயில் பட கறியை ஒரு 10 நாள் காய வைக்கணும். கறி நல்லா இப்ப காஞ்சி இறுகிடுச்சு. இந்த மாதிரி காஞ்சி போன கறிய மாச கணக்குல வச்சிருந்து கூட சமைக்கலாம். நல்லா காஞ்சி இறுகுன கறியில உப்பு மஞ்சள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதுக்கு கறிய சுடுதண்ணில போடணும். அதுக்காக இப்ப சுடுதண்ணியை கொஞ்சம் வச்சுக்கலாம். கறி நல்லா இறுகி போய் இருக்கிறதுனால அதை அப்படியே சமைக்க முடியாது. அதுக்காக கறியை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். நசுக்கி எடுத்துக்கிட்ட கறிய இப்ப சுடுதண்ணில போட்டுடலாம். சுடுதண்ணில போட்டதுனால கறி நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடும். உப்பும் ஓரளவு குறைஞ்சிடும்.
உப்பு கறியை சமைக்கிறதுக்கு தேவையான மசாலாக்களை இப்ப தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சட்டி சூடானதும் 3 டீஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்ப 25 வரமிளகாய சேர்த்துக்கலாம். அது கூட 50 கிராம் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த வரமிளகா கொத்தமல்லிய அரைக்கிறதுக்காக ஒரு முறத்துல கொட்டி ஆற வச்சிடலாம். இப்ப 50 கிராம் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இது 4ஐயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட மசாலாக்கள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த வரமிளகா கொத்தமல்லிய அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வறுத்தெடுத்துக்கிட்ட பட்டை, லவங்க மசாலாவை அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். உப்பு கண்டம் போட்ட கறியை நம்ம குழம்பா வைக்க போறோம். அதுக்காக இஞ்சி, 50 கிராம் வெள்ளைப்பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்ப இஞ்சியும் பூண்டையும் அம்மியில வச்சு அரைச்சுக்கலாம். இப்ப சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். சுடுதண்ணில போட்ட கறி இப்ப நல்லா ஊறிடுச்சு. இப்ப சுடுதண்ணில இருந்து வடிச்சு எடுத்துடலாம். உப்பு கண்டம் போட்ட கறியை இப்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் 6 டீஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப கறிவேப்பிலையே சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தையும் இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பட்டை, லவங்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப 4 தக்காளிய பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வணங்கிருச்சு. இப்ப உப்பு கண்ட கறிய சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். கறி இப்ப நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்ட வரமிளகா கொத்தமல்லிய தண்ணியில கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இப்ப கறியோட சேர்த்துக்கலாம். கறியை நம்ம காய வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்ப குழம்புல எந்த அளவுக்கு உப்பு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சட்டி இறுக்கமா மூடி இப்ப கறியை நல்லா வேக வச்சிடலாம். அதுக்குள்ள குழம்புக்கு தேவையான ஒரு மூடி தேங்காய நல்லா அரைச்சுக்கலாம். தேங்காய் கூட ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். நம்ம அரைச்சு எடுத்த தேங்காய் கடலைய தண்ணியில கரைச்சு குழம்போட சேர்த்துக்கலாம்.
குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கறி நல்லா வெந்ததும் கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிடலாம். உப்பு கண்டம் போட்ட கறி குழம்பு இப்ப தயாராயிடுச்சு. எங்க தாத்தாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டாரு. எங்க தாத்தாவோட அம்மா எங்க தாத்தா சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு தருவாங்களாம். அதனோட ருசி எங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக எங்களோட பாட்டியும் அம்மாவும் எங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ ஒரு தேவைக்கு கிடா வெட்டுறோம், விசுவாசம் பண்ணுறோம், அது கறி மீதி ஆகிட்டா நம்ம உப்பு கண்டம் போட்டு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். கருவாடு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உப்பு கண்ட கறியை சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணிருங்க.